தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ளே போனால் மரணம் ஏற்படுமா? என்னடா சொல்கிற புதுசான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இதை நான் சொல்ல கருவூர் சித்தர் இட்ட சாபம் சொல்லுது. அதாவது 1010 ராஜராஜ சோழனால் கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது. அப்போ கும்பாபிஷேகத்தில் கரூர் சித்தருக்குமே சரி, நம்மளோட ராஜராஜ சோழனுக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு. கும்பாபிஷேகம் நான் சொல்கிற மாதிரி நடக்கணும்ட்டு. இதில் ராஜராஜ சோழன் சொன்ன மாதிரி வந்து அவரோட இதுவை வந்து கும்பாபிஷேகத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிடறாரு. இதில் வந்து கரூர் சித்தருக்கு மிகப்பெரிய கோபம். அதனால் தஞ்சை பெரிய கோவிலுக்கு இதில் ஆட்சி அதிகாரத்தில் வந்து யார் வந்து பெருவுடையாரை பார்க்கிறாரோ அவர்களுக்கு மரணம் ஏற்படும், இல்லைனா வந்து ஆட்சி பறிப்போகும்னு சாபம் விட்டார். இதனால் இன்னும் வரைக்கும் அங்கே இருக்க சுற்று வட்டத்தில் இருக்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்க மக்கள் வந்து உள்ளே போக பயப்படுறதா சொல்லப்படுது. இதுக்கு எடுத்துக்காட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே சொல்லப்படுறது என்னென்னா, 1884 எம்ஜிஆர் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களுமே வந்து அந்த கோவிலுக்கு சென்று இருப்பாங்க. அந்த வருடமே பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து இறந்திருப்பாங்க. அதுக்கடுத்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருடங்களில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்திருப்பார். அதுக்கடுத்தபடியாக நம்ம கலைஞர் அவர்கள் 2010 தஞ்சை பெரிய கோவிலோட 1000வது ஆண்டு வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு செலிப்ரேஷன் நடந்திருக்கும். அப்போ வந்து அந்த கோவிலுக்கு போயிருப்பார் பெருவுடையாரை பார்க்க. அப்பயுமே அதுக்கடுத்து அவர் எந்த எலெக்ஷன்ஸ்லையுமே ஜெயிக்கலை. அதுதான் அவர் மரணம் வரையும் வந்து எந்த எலெக்ஷன்லையுமே ஜெயிக்காததுக்கான காரணமாகவும் மக்கள் வந்து மத்தியில் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.